ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையிலேருந்தே எங்கள் ஊரில் மழை பேஞ்சிட்டே தாங்க இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன லஞ்சு செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். ப்ளீஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் மஷ்ரூம் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, தயிர் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மீதி பொருளாக நான் செய்யும் போது காட்டுறேன். மஷ்ரூமுக்கு இன்றைக்கி தாங்க லாஸ்ட்டு எக்ஸ்பைரி டேட்டு. அதனால் இன்றைக்கி இதை வச்சே செஞ்சிடலான்னு சொல்லி தாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் பிரியாணி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்க வேண்டியதான். மழை டைம்லலாம் இந்த மாதிரி பிரியாணி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ சூப்பராக மழையும் பெஞ்சிட்ருக்கா, சூப்பராக பிரியாணி செஞ்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இது கூடவே வெங்காயம் 2 பச்சை மிளகா போல் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம வெங்காயத்தை எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு பிரியாணிக்கு கொடுக்கும். இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கியாச்சு. இப்போ இது கூடவே நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாலே போதும். நான் இதுவே நான்வெஜ்ஜு நம்ம இப்போ சிக்கன் மட்டன்லாம் எடுக்கணும்னா அதில் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கலாம். இது நம்ம மஷ்ரூம் தான்றதுனால கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ நல்லா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வடைலாம் போனதுக்கப்புறம் நான் தக்காளியும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த தக்காளிலாம் வதங்கிறதுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்க வேண்டியதான். இது கூடவே நான் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கணும். நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சா அந்த தக்காளிலாம் சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளிலாம் ஃபுல்லாக வெந்துருச்சு பாருங்கள். அப்படியே ஜூஸியாக வெந்திருக்கு, செம்ம சூப்பராக. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் நல்லா வந்து வதக்கணுங்க. நல்லா எவ்வளோ நல்லா நம்ம இந்த மசாலாவை வந்து வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு பிரியாணிக்கு கொடுக்குங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது கூடவே நான் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து நல்லா வந்து இந்த மசாலாவோட பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மஷ்ரூமையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதான். நான் மஷ்ரூமை கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன், முழுசாக சேர்க்கல. அந்த மஷ்ரூமை நல்லா இந்த மசாலாலாம் ஒட்டுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டு வதக்கிக்க வேண்டியதான். இப்போ இது கூடவே நம்ம தயிர் எடுத்து வச்சுருந்த தயிரையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கணும். நல்லா அந்த மசாலாலாம் இந்த பாருங்கள் ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து இந்த மஷ்ரூமில் ஒட்டி ரெடியாக இருக்குது. இப்போ மூடி போட்டுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா அந்த மஷ்ரூமும் அந்த மசாலா கூட சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வர தான் அந்த கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி போடணும். அப்போ தான் வந்து பிரியாணி சூப்பராக இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். நான் இந்த டம்ளர்லாம் 4 டம்ளர் போல் அரிசி எடுத்தேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி போல் எடுத்துங்க. நான் பிரியாணி அரிசி தாங்க எடுத்தேன். பாருங்கள் மழை இன்னும் நல்லா பேஞ்சிட்டே தான் இருக்குது. இப்போ நம்மளோட தண்ணியும் சூப்பராக கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்க வேண்டியதான். அரிசி சேர்த்து நம்ம ரொம்ப கிண்டக்கூடாது. லைட்டாக மட்டும் கிண்டி விட்டுட்டு இந்த பாருங்கள் லைட்டாக கிண்டியாச்சு. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியும் தண்ணியும் சரிசமமாக ஆற அளவுக்கு நம்ம வேக வச்சு கொதிக்க வச்சுக்கணும். இப்போ தோசைக்கல் வச்சு தம் போட்டுக்கணும். அரிசியும் தண்ணியும் சரிசமமாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெயிட்டான பாத்திரம் ஏதாவது ஒன்று வச்சு தம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளோட பிரியாணி நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக தட்டில் மாற்றி காட்டுறேன். அப்போ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி என்னுடைய ஸ்டைலில் ரெடிங்க. நான் எப்பயுமே பிரியாணி செஞ்சேன்னா இந்த மாதிரி தான் செய்வேன். நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பிரியாணி செம்ம சூப்பர் டேஸ்ட்டில் சூப்பராக வருங்க. நம்ம மசாலாவை எவ்வளோ வதக்குறோன்றதுல தான் டேஸ்ட் இருக்குது. இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டான மஷ்ரூம் பிரியாணி என்னுடைய ஸ்டைலில் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.